வணக்கம், நான் டாக்டர் விபி சிவகுமார். இந்த வீடியோவில் சைலண்ட் ஹார்ட் அட்டாக் பற்றி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு, ஹார்ட் அட்டாக்னால் நம்ம எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரியும். ஹார்ட் அட்டாக்னால் ரொம்ப சிவியரான நெஞ்சு வலி, யாரோ போட்டு நம்ம செஸ்டையே அழுத்துற மாதிரி வலிக்கும். அதுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் ஃபுல்லாக வலிக்கும். ஆனால் நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததே தெரியாமல் போயிடும். சில நேரம் வந்ததே தெரியாமல் மரணம் ஏற்படுறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை தான் சைலண்ட் ஹார்ட் அட்டாக்னு சொல்கிறோம். ஸோ இந்த சைலண்ட் ஹார்ட் அட்டாக்குக்கும் சில வார்னிங் சைன்ஸ் இருக்குது, சில முன்கூட்டியே அறிகுறிகள் இருக்குது. இதை நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோம்னா தக்க நேரத்தில் உயிரை காப்பாற்ற முடியும். ஹார்ட் அட்டாக்னா என்ன? இதயத்துக்கு போகிற பிளட் வெசல். இதயம்தான் எல்லா உறுப்புகளுக்கும் பிளட்டை பம்ப் பண்ணி அனுப்புது. ஆனால் இதயத்துக்கே இரத்த நாளங்கள் வேணும் இல்லையா? இதயத்துக்கே பிளட் இருந்தால் தானே இதயம் மற்றவங்களுக்கு பம்ப் பண்ணி முடியும். ஸோ அந்த இதயத்துக்கு ரத்தம் கொடுக்குற ஆர்ட்ரிஸ் தான் கொரோனரி ஆர்ட்ரிஸ்னு சொல்கிறோம். அதுங்கெல்லாம் மீடியம் சைஸ்டு வெசல்ஸு டு ஸ்மால் சைஸ்டு வெசல்ஸ். ஸோ அப்போ தான் ஹார்ட்டால் ஒழுங்காக பம்ப் பண்ணி பிளட் அனுப்ப முடியும். ஸோ மெல்லிய இரத்த நாளங்கள், சிறிய இரத்த நாளங்கள் தான் இதயத்தில் இருக்கும். இதுங்க டக்குன்னு பிளாக் ஆகிக்கும், சீக்கிரமே பிளாக் ஆகிற தன்மை உடையது. முக்கியமாக கொலஸ்ட்ராலு இல்லாட்டி ஏதாவது ஒரு பிளட் கிளாட்டு அடைச்சி அதனால இரத்த நாளம் போகாமல் விட்டோம்னா பிளட் சப்ளை இதயத்துக்கு போகாது. அதனால இதயம் சில இடங்களில் ஒர்க் ஆகாமல் பண்ணிடும். ஸோ இதயத்தோட ரிதமில் ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ இதுதான் ஹார்ட் அட்டாக்னு சொல்கிறோம். இதை கண்டுக்காமல் விட்டா, கவனிக்காமல் விட்டா, சிகிச்சை பண்ணாமல் விட்டா மரணம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால இதை கேர்ஃபுல்லாக நம்ம கவனிச்சுக்கணும். சைலண்ட் அட்டாக் யார் யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு அதிகமாக வரும். பருமனானவங்களுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் லெஸ் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. நிறைய பேர் ஓடி ஆடி வேலை செய்யணும், ஒர்க் பண்ணணும். அந்த காலத்தில் வயக்காட்டிலலாம் வேலை பண்ணாங்களே, அந்த மாதிரியான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருந்தால் ஹார்ட் அட்டாக்கே வராது. பட் இப்போ எல்லாருமே சோஃபாலையும் குஷன்லையும் உட்காந்துட்டு தான் ஒர்க் ஃப்ரம் ஹோமு இல்லாட்டி டாக்டராக இருந்தாலும் பாதி நேரம் உட்காந்துக்கிட்டே தான் சலிக்கிறோம். ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கம்மியாயிருது. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கம்மியானவங்களுக்கும் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். இந்த சைலண்ட் ஹார்ட் அட்டாக்ங்கிறது தூக்கத்துலையும் வரலாம், முழிச்சிருக்கும் பொழுது கூட வரலாம். ஹார்ட் அட்டாக்ல 20 to 60% சைலண்ட் ஹார்ட் அட்டாக் தான். நமக்கு போச்சுன்னு கூட தெரியாது. அது அதனுடைய எஃபெக்ட்டுக்கு பிறகு தான். இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கலாங்க. நிறைய 80% பிளட் வெசல் பிளாக் இருக்குது, அதனால தான் இந்த செயலிழப்பு நடந்திருக்கு, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அதனால கேர்ஃபுல்லாக இருக்கணும். நாம் முந்தியெல்லாம் 50 வயசுக்கு மேலே தான் இசிஜி எக்கோலாம் எடுக்கணும்னு. இப்போலாம் 35 இயர்ஸ்லேயே கூட நிறைய பேருக்கு வருது. அதுக்கு காரணம் அவங்கவுங்களுக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸு, தூக்கமின்மை, ஸ்லீப்லெஸ்னஸ். சில பேருக்கு ஒன்றுமே இல்லை, ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறோம். ஒரு 2-3 நாள் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நார்மல் ஆகிறோம், நார்மல் ஆகலாம். அப்படி இருந்தாலும் ஹார்ட் அட்டாக் போயிருக்கலாம். இல்லாட்டி வழக்கமாக பண்ணுற ரொட்டீன் ஆக்டிவிட்டிக்கு இப்போ டயர்ட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது, எக்ஸர்ட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது, கஷ்டப்படுற மாதிரி ஃபீல் ஆகுது. ரொட்டீன் நடவடிக்கைகள், டே டு டே ஆக்டிவிட்டீஸில் உங்களுக்கு டயர்ட்னஸ் வந்ததுன்னா, பிரெத்லெஸ்னஸ் ஆகிற மாதிரி தோணுச்சுன்னா, இல்லை தொண்டைக்குழியில் ஏதோ புகையிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்ததுன்னா, இல்லை அசிடிட்டி நிறைய இருக்கிற மாதிரி நெஞ்சு வலிக்குது, இல்லாட்டி பின்முதுகு வலிக்குது, இதெல்லாம் கூட சைலண்ட் அட்டாக்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்புறம் இந்த சைலண்ட் அட்டாக் ஹை பிபி இருக்கவங்களுக்கு, ஹை சுகர் இருக்கவங்களுக்கு, ஜங்கு ஃபாஸ்ட் ஃபுட் நிறைய சாப்பிட்ற மக்களுக்கு, நிறைய உப்பு சேர்ந்த உணவுகள் சாப்பிட்றவங்களுக்கு, ஸ்ட்ரெஸ்ஸும் லைஃபுமா சுற்றிட்டு இருக்கிறவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப 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 அதிகம். ஸோ யாராக இருந்தாலும் எந்த ஒரு பெயினும், முக்கியமாக அப்பர் பார்ட் ஆஃப் த பாடி, செஸ்ட்டு, பேக்கு, இந்த அப்பர் ஆர்ம்ஸ், அதுக்கப்புறம் ஃபெட்டிக், டயர்டு, என்ன ரீசன்னு தெரியல ஆனால் டயர்டாக ஃபீல் பண்ணுறோம். இந்த மாதிரியான தொந்தரவுகள் இருந்தால் கட்டாயம் உங்கள் இதயத்துக்கு கவனம் தேவை. நீங்கள் உடனடியாக டாக்டரை காமிக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுவோம், அசிடிட்டி கேஸ்ட்ரைட்டிஸ்னு சொல்லிட்டு அப்பப்போ மருந்து கடையில் சும்மா மருந்து மட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்போம். இது எல்லாமே ஹார்ட் அட்டாக்குடைய வார்னிங் சைனாக கூட இருக்கலாம். அதை ஞாபகம் வச்சுக்கணும்.